பையன் வந்து 7th போயிட்டான், சரி இதுக்கு மேல சமாளிக்க முடியல, நம்ம கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வரானேன்னு சொல்லிட்டு நான் அதை மிச்சம் பண்ணலான்னு அவனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். எப்படி அது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க அதிகமா வாங்குற பொருள்ல போகுது சார். நான் மேக்கப் கூட போறது கிடையாது, ஆக்சுவலா அத்தியாவசிய ஒரு பொருள் விஷயம் எதுவும் வாங்குறது புரிஞ்சுங்க, கிடையாது. கொஞ்சம் வாதத்தை தாண்டி கொஞ்சம் ஹியூமனா கவனிச்சு பேசுங்க. சாஷியில சாசியக்கா வாங்குற குடும்பம் தன் பிள்ளைய தினந்தோறும் பயந்துகிட்டு பஸ்ல அனுப்பி காசு மிச்சம் பண்ற ஆளு தேவையில்லாத ஒரு செலவு பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். தேவையில்லாம நீங்க அதைத்தான் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? அது எதுனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. 30,000 தான் வருதுன்றது வந்து 5 வருஷமா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய தேவைகளை நான் ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ எனக்கு இல்லை சார், மாசம் மாசம் தேவைன்னா சம்பளம் என்ன ஆகும். சார் சொல்றீங்க? சொல்லுங்க. தேவைன்னா நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மேடம். தேவைன்னா நீங்க உங்களுடைய என்ன சம்பளம் வந்து சொல்றீங்க? 10,000 ரூபாய். இப்போ என்னோட சம்பளம் 20,000 வச்சுங்களேன், அது கூட செலவு நான் பண்ணிப்பேன். சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. தேவையை சுருக்கி மளிகை சாமான் ரேட் அதனால ஏறாம இருக்கா? இந்த அம்மாக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம், அதனால மளிகை சாமான் ரேட் ஏறல, பால் விலை ஏறல, எந்த விலையுமே ஏறல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறலன்னு சொல்லுங்க பாக்கலாம். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இல்ல மேடம், எல்லாமே ஏறுது, எல்லாருக்குமே தெரியுது. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆமா சார், நீங்க sacrifice பண்ணுங்க. ரெடி. இப்ப 30,000ல நீங்க எப்படி குடும்பம் நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க. 30,000 வச்சுங்க சார். ஒரு இஎம்ஐ ஒரு 10,000 வச்சுங்க சார். போயிடுச்சு. வீட்டு வாடகை ஒரு 5,000 வச்சுங்க. 1 BHK போதும் எனக்கு. 1 BHK 5,000 ரூபாய் எங்கேன்னு சொல்லுங்க. திருநெல்வேலி சார். 15,000 போயிடுச்சு. அப்புறம் ஒரு 10. அப்புறம் கிராசரிஸ், அதாவது என்னோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். வீட்டு மளிகை சாமான் 5,000, 20,000 போயிடுச்சு. 20,000 போயிடுச்சு. அது போக ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், பையனோட காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ்னு வச்சுங்களேன், அது ஒரு 10,000 வச்சுங்க. 10,000, 30,000 போயிடுச்சு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அப்புறம் நான் ஒண்ணா சொல்றேன். கேஸ், வைஃபை, போனு, பெட்ரோல், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்லது கெட்டது, மொய் வைக்கிறது, சொந்தக்காரனை பார்க்க போறது, மாம்பழம் வாங்கி திங்கிறது, இதுக்கெல்லாம் 30 ரூபாய்க்கு முடிஞ்சு போச்சு. இப்ப ஏதுன்னு சேவிங்க? உங்களுக்கு சம்பளமே 30 தானே, எங்க சேவிங் கண்டிஷன் தானே முன்னால இருந்திருக்கீங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உங்களால யோசிக்க முடியல பாருங்களேன். ஒரு 30,000 தான் உங்களால கற்பனையே பண்ண முடியல 30,000 இப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. ஆனா அந்த வாழ்க்கையை வாழற ஒரு ஆளுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க சார். நாங்களும் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போட்டு தான் பண்ணுறோம். ஃபேமிலி பட்ஜெட் போடும்போது நாங்கள் எப்படி போடுவோம்னா, சில திங்ஸுக்கு வந்து 2 months ஒன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நான் குமார் அவசரப்பட்டிய எக்ஸாம்பிள் ரைஸ், இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், குழந்தைங்க 2 பேர். ஸோ மாதம் நான் சிலிண்டர் வாங்க மாட்டேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவேன். ரைஸ் ஒன்ஸ் நான் வாங்கினேன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வாங்குவேன். பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி டேலாம் வந்ததுன்னா வெளியில் அவுட்டிங் போவோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியில் சுற்றுவோம். ஒருவேளை மதிய டின்னர் லஞ்ச் மட்டும் வெளியில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். கத்துக்கணும், தம்பி கிட்ட கத்துக்கணும். எல்லாமே அதே அவுட்டிங் போகிறவங்க தான். அப்ப ஏன் இப்படி இருக்க முடியாது? இப்ப இந்த சைடுல மிடில் கிளாஸ் எங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னா, ஒரு அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க இழுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் என்டர்டெயின் பண்றதுல போய் பாருங்க, வெளியில என்ன கூட்டம், தியேட்டர்ல போய் பாருங்க என்ன கூட்டம், ஃபுட் கோர்ட்ஸ்ல போய் பாருங்க என்ன கூட்டம். அப்ப இந்த படம்லாம் எல்லாமே தேவையான செலவு தானா சார்? அவர் சொன்ன மாதிரி பட்ஜெட் கரெக்டாக நான் பிளான் பண்ணி போடுறேன் சார். என்கிட்ட சார்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். லாஸ்ட் ஜூனோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறேன் நான். என்கிட்ட கிளறி வெட்டின ரசீது இருக்குடா. இதில் வந்து 25 காம்பனண்ட்ஸ் போட்டிருக்கேன். இது எது அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்க, நான் அவாய்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரெண்ட், கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ், பெட்ரோல், ஸ்கூல் ஃபீ வந்து மந்த்லி சேவ் பண்ணால் தான் இயர்லி நான் பே பண்ண முடியும். ஆட்டோ ஃபீ, குழந்தை வந்து ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்றதுக்கு, ஃப்ரூட்ஸ், ஹெல்த், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தென் கேஸ், பிரியாணி ஒரு புள்ள, காடை ஒரு புள்ள. சம்பளம் வந்து சேலரி வந்து 30 டேஸ்க்கு இல்லை 31 டேஸ் 1 month கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மொபைல் ரீசார்ஜ், டிவி ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 28 டேஸ் தான். அப்புறம் மில்க், பால், ஸ்நாக்ஸ், பாத்தீங்களா திருன்னு முடிக்கிறான். இப்படி தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மார்க்கெட்டு, தென் அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட், தென் ஹோம் மெயின்டெனன்ஸ், ஃபெஸ்டிவல், ஏதாவது ஃபெஸ்டிவல் தீபாவளிக்கு இப்போவே சேர்த்து வச்சா தான் 1 yearல நான் ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளவுதான் வாழ்க்கை. என்டர்டைன்மெண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ். தென் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு மந்த்லி சேவ் பண்ணாதான், ஒரு 2 months 3 months சேவ் பண்ணாதான் ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ வாங்க முடியும். ஒத்துக்கிறேன், இதை விட இது பெருசுதான். எவ்வளவு கூடுதலா போகுது?
4,320 இப்போ சார். 4,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வருது உங்களுக்கு இல்லையா? ரைட். இப்போ இதுல எதை குறைக்கலாம், இவங்க என்ன பொறுப்பா நடந்துக்கலாம்? இது வந்து எங்க எம்டி என்ன பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாத்தக்கூடாது? ட்ரெஸ் எடுக்கிறாங்க மந்த்லி வந்து அது மந்த்லி ட்ரெஸ் எடுக்க வேண்டிய மந்த்லி ட்ரெஸ் இல்ல, 500 போட்டிருக்காங்க. ஆமா, அவர் அதுதான் சொல்ல வராரு. மந்த்லி ட்ரெஸ் எடுக்கலையா? பிள்ளைக்கு 2 குழந்தை இருக்கு அவருக்கு இல்லையா? நீ எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். 2 குழந்தைக்கு பர்த்டேன்னு ஒன்று வரும். குறைஞ்சபட்சம் அதுக்காவது பாவம் எடுத்துக்கலாம்ல. அதுக்கு அவர் பணம் சேர்க்கிறார். அப்ப இதை கழிக்க முடியாது. வேற என்டர்டைன்மெண்ட்ல எதை கம்மி பண்ணலாம்னு சொல்லுங்க. சினிமா தேட்டர் போறதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன், 50 ரூபாய்க்கு மேல செலவே பண்ண மாட்டேன். இப்போ என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில 2 வருதுமா. ஒன்று வந்து சினிமாக்கு 500 ரூபா போட்டிருக்காரு. ஹோட்டலுக்கு வெளியில போறதுக்கு 500 ரூபாய், மாசம் 1000 ரூபாய். இதை குறைச்சிக்கணுங்கிறீங்களா? அப்ப வீட்டு செலவு சாப்பாடு செலவுக்கு என்னமாமா பண்ணுறது? மாசம் போறத 2 மாசம் ஒரு தடவை போலாம். இந்த கணக்கே கிட்டத்தட்ட அப்படித்தாம இருக்கு. இதுக்கு 500 இவர் என்ன படத்துக்கு போனாருன்னு எனக்கு தெரியல. ஒரு டிக்கெட் எவ்வளவுமா இன்னைக்கு? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். இல்லை சார், ஆக்சுவலாக வந்து சினிமான்றது மந்த்லி 1. அது என்டர்டைன்மெண்ட்டு சினிமாவாக இருக்கலாம், பீச்சாக இருக்கலாம், வேற எங்கே வேணாலும் ரிலேட்டிவ் வீடாக இருக்கலாம். அது கூட என்டர்டைன்மெண்ட்டாக மாறி போச்சு இப்போ. அது கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு முறை குழந்தைகளோட வெளியில கூட போக வேண்டாம்னு சொல்றீங்களா? அதை 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா மாத்திக்க தான் சார் செய்யணும். இப்போ நாங்களும் வந்து அதே மிடில் கிளாஸ் தான் சார். பத்த மாட்டேங்குது, வீட்லயே பிரச்சனை இருக்கு. மாத்திக்க தான் செய்யணும்னு சொல்றாங்க. எப்படி மேம் மாற்ற முடியும்? ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு 30 நாளும் மந்த்லி ஃபுல்லாக இயர் ஃபுல்லாக வீட்டிலேயே அடைச்சி வச்சுட்டு இருந்தா என்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு தெரியும். பாசம் பாயசெல்லாம் லேதுடா. குழந்தைங்களையும் அதே மாதிரி வீட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சிருந்தா என்ன ப்ராப்ளம் தெரியும். அதான் சார், இப்போ என்டர்டைன்மெண்ட் நீங்க இந்த மாசம் செலவு பண்றீங்கன்னா மித்த உங்க இதுல துண்டு விழும்ல, அதுல மிச்சம் பிடிச்சி நீங்க மித்த எதில் மேம் துண்டு விடுதான் எக்ஸஸ் ஆயிட்டுன்னு காட்டுறேன் மேம். ஏன் அப்படி கத்துற நீ? மேம் அது இதுல வந்து பட்ஜெட்டுக்குள்ள அடங்க முடியலதாங்க சார். ஆனா எதுல நாம காம்ப்ரமைஸ் பண்ணணும், எதுல பண்ணணும்னு சொல்லுங்கன்னு தான் கேட்க. அதுக்குள்ள கணக்கு நேர் பண்ணணும் சார். இப்படி பட்ஜெட் போட்டு கொடுத்ததுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க சார். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்ப நீங்க தான் பட்ஜெட் போட சொன்னீங்க. பட்ஜெட் போட்டாச்சு. இவர் ஒன்றும் மோசமாலாம் சம்பாதிக்கல. 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். நிறகுணம்டா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. எதையெல்லாம் குறைச்சு எதையெல்லாம் சரி பண்ணுனா அவரும் 30,000 உங்களை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண நீங்க தேவையில்லாத என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு தேவையுள்ள ஃபங்க்ஷன் ஒண்ணு கூட வராதா? சரி அழிச்சு விட்டுருவோம். சொல்லுங்க ஃபங்க்ஷனே வேணாம். லைஃப்ல ஃபங்க்ஷன் கிடையாது பாஸ். ஓகே, ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் தானே சொல்றீங்க? ஃபெஸ்டிவலை அழிச்சாச்சு. அதாவது பொங்கல், தீபாவளி, நல்ல நாள், பெரிய நாள் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் கிடையாது. டெம்பிளுக்கு போக கிடையாது. அதுதான் கோயிலுக்கு போக கூடாது. 250 ரூபாய் வேண்டாம். ரைட். அப்புறம் அதுக்கப்புறம் வேற வேற மாதிரி இருக்கிறா இது. முடி வெட்டுவீங்களா? இல்ல அது வேண்டாமா? கூட வெட்டிட்டு இல்ல அதான் கேக்குறேன். ஹேர் கட் போட்டு அதுவா கொற்ற வரைக்கும் பேசாம இருக்கணுமா? வெட்டிக்கலாமா? வெட்டிக்கலாம். சரி. அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்கனவே 4,500 ரூபாய் அடி வாங்குது. இன்னும் 300 ரூபாய்க்கு இன்னும் அவர் 4,500 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தான் நீங்க போட்டிருக்கீங்க. இப்ப இன்னும் 2,700 ரூபாய். இது 2,700. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அவரோட சாய்ஸ்லயே விடுறேன். அவருக்கு என்னன்னா ஏன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு மேல ஒரு தூர நாக என்னால இருக்கு. ஓகே, அப்ப நீங்க என்ன